எஸ்தருடைய வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா அனாதையா மொர்தெகாய் மட்டும்தான் ஆதரவா இருக்கிறாரு, வேற யாருமே கிடையாது. அடுத்து சிறை கைதிகளா இருக்கிறாங்க, என்ன நடக்கும்னே தெரியாது. ஆனா அவங்க வாழ்க்கையும் பாருங்க, திடீர்னு உலகத்துல ஒரு விதமான பிரச்சனை நடக்கு. இது உலகத்துல நடக்கிற காரியமா இருக்கட்டும், இல்ல குடும்பங்களுக்குள்ள நடக்கிற காரியமா இருக்கட்டும், ஏதோ ஒரு தீமை நடந்துட்டு என்னதான் நடந்திருந்தாலும் சரிதான், ஒரு மேன்மையான காரியம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எஸ்தரை எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவனை அறிந்த மகள், ஓகே, அவங்களுக்கு ஒரு மேன்மை நடந்தது. ரூத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவனை அறியாத மகள், அவங்களுக்கும் ஒரு மேன்மை நடந்தது. எல்லாருக்கும் மேன்மை இருக்கிறது. என்ன ஆனாலும் சரி, தேவன் யார் மூலமாவது ஒரு கனெக்ஷனை கொடுத்து உலகத்தையும் உள்ள கொண்டு வருகிறார். எஸ்தர் உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியாகவும், ரூத் வெளியில இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் இருக்கிறாங்க. நம்புறேன் ரெண்டு ஸ்திரீகளுடைய பெயர் எழுதப்பட்ட காரணம், உள்ள இருக்கிறவங்க எப்படி ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அதே மாதிரி வெளியில இருக்கிறவங்களும் எப்படி உள்ள கொண்டு வரப்பட்டு அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதற்காகவே அடையாளமாய் வைக்கப்பட்டிருக்கிறார்கள்.